ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரோலர் கோஸ்டர் எபிசோட் 6 பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லாஃப்ட்டு அவங்களோட ஏரியாவுக்கு திரும்பியும் வந்துட்டாங்க. அவங்க ஒரு வில்லா வச்சுருந்தாங்க இல்லையா, அந்த வில்லாவுக்கு வந்துட்டாங்க. அவங்களால அந்த இடத்துல இருக்க முடியல, அதனால் இங்கே வந்துட்டாங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா, இந்த உலகத்துலேயே ரொம்ப மோசமான விஷயம் என்ன தெரியுமா? நமக்கு பிடிச்சவங்க நம்ம கூட இல்லைங்கிறத விட அதை மெமரிஸாக நம்ம மைண்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருப்போம் பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப மோசமான விஷயம். இப்போ லாஃப்ட்டும் அதே தான் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ள சின்ன சின்னதாக நடந்துச்சு இல்லையா, அந்த சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் அப்படியே மெமரிஸாக கேதர் பண்ணி அவங்க மைண்டுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் இப்போ யோசித்து பார்க்குறாங்க. அதுலேயும் முக்கியமாக இவங்க 2 பேரும் இந்த வில்லாவில் எவ்வளோ ஜாலியாக இருந்தாங்க அப்படிங்கிறத, அவங்களுக்காக இவங்க குக் பண்ணது, இவங்களுக்காக அவங்க குக் பண்ணது, ஒரு சின்ன சின்ன சாக்ரிஃபைஸ், சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான விஷயம் எல்லாத்தையும் இவங்க அப்படியே யோசித்து பார்த்துட்டே உட்காந்துருக்காங்க. அப்புறம் ஒரு நாள் புக்ஸ் ரீட் பண்ணும்போது எனக்கும் காட்டுன்னு சொல்லி கேட்டால், இப்படியே என்னை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நான் எப்படி தான் இந்த புக்ஸ்லாம் ரீட் பண்ணணும்னு சொல்லி பியூர் சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன மெமரிஸ் எல்லாத்தையும் யோசித்து பார்க்குறாங்க. அப்புறம் ஒரு நாள் இவங்க ட்ராயிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு காமெடி பண்ணியிருப்பாங்க லாஃப்ட்டு. அப்படியே கொஞ்சம் ரைட்டு, அப்படியே கொஞ்சம் லெஃப்ட்டு, அப்படின்னு இல்லை நான் அவனை அப்படியே வரைஞ்சிட்றேன்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போது பியூரு சரி கிட்ட போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்தா ரொம்ப கேவலமாக வரைஞ்சி வச்சுருப்பாங்க. என்ன இது இவ்வளோ மோசமாக இருக்குது, வரைய சொன்னால் என்ன பண்ணி வச்சுருக்க லூஸுன்னு சொல்லி கேட்டா, நான் இன்னும் ஃபினிஷ் பண்ணவே இல்லை, நீ ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பாரேன் செம்மையாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்புறம் 2 பேரும் மாற்றி மாற்றி பெயிண்ட்ஸ்லாம் மேலே ஒட்டிக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு, எப்போவுமே இவங்களுக்குள்ள ஒரு விளையாட்டு இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா, அதெல்லாம் யோசித்து பார்க்குறாங்க. அப்புறம் ஸ்விம்மிங் பூலில் ஒரு சீனு, இவங்க குளிக்க மாட்டேன்னு மேலே உட்காந்துருப்பாங்க. அவங்கள பிடிச்சி தண்ணிக்குள்ளே எடுத்துகிட்டு போய் 2 பேரும் அப்படி விளையாண்டுருப்பாங்க. ஒரு லவ்வர்ஸ்க்கு ஏதோ ஒரு ப்ரைவேட் ஸ்பாட் கிடைச்சாலே ஜாலியாக இருப்பாங்க. இவங்களுக்கு ஒரு ஹோட்டலே கிடச்சிருக்கு, சும்மா விடுவாங்களா? அப்புறம் ஒரு நாள் குளிக்கும்போது இவங்கள நானும் குளிக்கிறேன்னு சொல்லிட்டு போவாங்க இல்லையா, அங்கே நடந்த கசமுசா, அந்த மாதிரி சின்ன சின்ன மெமரிஸ் எல்லாத்தையும் அப்படியே யோசித்து பார்த்துட்டே உட்காந்துருக்காங்க. டைம் போனதே தெரியல. டே டைமில் தான் அவங்க யோசித்து பார்த்துட்ருப்பாங்க. இப்போ பார்த்தா அப்படியே நைட்டே ஆகிடும். யாரோ லைட் ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும். யாருன்னு சொல்லி பார்த்தா அந்த பிளாய் இருக்கா இல்லையா, அசிஸ்டண்ட், அவள் தான். நீங்கள் எப்போ வந்தீங்க, எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அவங்க லைட்டை போட்டுட்டு கேட்குறாங்க. சாப்பிட்டீங்களா, ஏதாவது சாப்பிட்றீங்களான்னு சொல்லி கேட்டால் ஊன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பிளாய் போயிட்டு அதுவே அவங்க கையால் குக் பண்ணுறாங்க. ஃபோர்க்கு தான் பாயில் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன், எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பாருங்கள், நீங்கள் நெக்ஸ்ட் வீக் தான் வருவீங்கன்னு சொன்னாங்க. ஸோ உங்களுக்காக எந்த ஃபுட்டும் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கல, நாளையிலேருந்து மெய்டு வர சொல்லிடுறேன்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல, இன்றைக்கி இதுவே போதுன்னு சொல்லிட்டு இவங்களும் சாப்பிட ட்ரை பண்ணுறாங்க. அப்போ பிளாய் சும்மா இல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னா, ஏன் இவ்வளோ ஏர்லியராக வந்தீங்க, ஏதாவது ப்ராப்ளமானு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்களோடைய பார்த்ததும் சாரி உங்கள் பர்சனல் மேட்டர்லாம் கேட்கக்கூடாதுல்ல, தெரியாமல் கேட்டுட்டேங்கிறாங்க. எனக்கு ஒர்க்லாம் எப்படி போயிட்டுருக்குன்னு தோணுச்சு, அதனால தான் வந்தேங்கிற மாதிரி லாஃப்ட்டும் சொல்கிறாங்க. ஸோ இப்போ பிளாய் என்ன சொல்கிறான்னா, நான் எல்லாத்தையும் ரீஷெடியூல் பண்ணிடுறேன், ஸோ எல்லாமே ஃபாஸ்ட்டாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் சரிதான், நீ சொன்ன மாதிரியே பண்ணிவிடு, அதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நானும் நினைக்கிறேன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மெய்ட் நாளைக்கு தான் வருவாங்கன்னு சொல்லி பேசிக்கிட்டு அவங்க சாப்பிட்டது, அவங்க ப்ரிப்பேர் பண்ணது, அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் வாஷ் பண்ணிக்கிட்டு ஒரு விஷயம் கேட்குறாங்க. என்னென்னா, நீங்கள் எப்போவுமே வரும்போது உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தங்களை கூட்டிகிட்டு வருவீங்கன்னு மெய்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வெள்ளியா, அவங்க வந்திருக்காங்கன்னா சொல்லுங்கள், அவங்களுக்கான ரூமை நான் ரெடி பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு பிளாய் சொல்கிறா. அதுக்கு இவங்க அதோ தேவையில்ல, இனிமேல் எப்போவுமே வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு, பிளாய் நீ எதுவும் வாஷ் பண்ணாத விடு, நாளைக்கு மெய்டு அவங்களே பார்த்துப்பாங்கன்னு சொன்னதும், சரி அதுவும் ஓகே தான், உங்களுக்கு ஏதாவது வேணும்னா என்னை கூப்பிடுங்க, நான் வரேன்னு சொல்லிட்டு பிளாயும் அந்த ட்ரெஸ் எல்லாம் கழட்டி வச்சுட்டு குட் நைட் சொல்லிட்டு போகலான்னு போகிறா. அப்போ நம்ம லாஃப்ட் அவங்கள ஸ்டாப் பண்ணி, பிளாய் எனக்கு இன்னொரு ஹெல்ப் பண்ணுறியான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன மேம்னு சொல்லி கேட்டால், என் கூட சேர்ந்து ஒயின் சாப்பிட முடியுமான்னு சொல்லி கேட்குறாங்க. யோசிச்சுட்டு சரி ஓகே சாப்பிட்டா போச்சுன்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க.
அப்படி ட்ரிங்க்ஸ் பண்ணும்போது தான் இவங்க ஒரு விஷயத்தை பற்றி, அவங்க லைஃப்பில் நடந்த ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. அதாவது பிளாயோடைய ஹஸ்பண்டு, அவர் ஒரு நாள் என்ன பண்ணாராம், பிளாயை ஓங்கி ஒரு அறை விட்டு இருந்திருக்காரு கன்னத்துலேயே. பொத்துன்னு போய் அப்படி கீழே விழுந்துட்டாங்களாம். விழுந்ததும் இறந்தே போயிட்டுன்னு நினச்சாங்களாம். அந்த அளவுக்கு அடித்து கொடுமை பண்ணியிருக்கான் அந்த ஆள். எதுக்காக என்னை அடித்தான், எதுக்காக என்னை முறைச்சான், என்னை ஏன் கொடுமை பண்ணான், என் லைஃப்பில் ஏன் இதெல்லாம் நடந்துச்சு, ஏன் சொல்லப்போனால் அவன் என்னை ஏமாத்திருக்கான், எல்லாமே பண்ணனான். இவ்வளோ பண்ணியும் அவனை விடணும்னு எனக்கு தோணவே இல்லை. சொல்லப்போனால் நான் அவனைன்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அப்போ லாஃப்ட்டு லவ் பண்ணியான்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், அவ்வளோ லவ் பண்ணேன். அந்த லவ் ஒரு மனுஷனை எந்த சுச்சுவேஷனில் இருந்தாலும் அவனை நல்லவனாக மாற்றிடும்னு நான் நினச்சேன். அதனாலேயே நான் அவன் கூட இருந்தேன். இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்காவது ஒரு நாள் அவன் நல்லவனாகிடுவான், நல்லவனாக மாறிடுவான்னு சொல்லிட்டு அவன் கூடயே இருந்தேன். ஆனால் கடைசி வரைக்கும் அவன் மாறலை. கடைசியில் மாறினது நான் தான். அவனை விட்டுட்டு நம்ம வேலையை போய் பார்ப்போன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு நான் போயிட்டேன். இப்போ லைஃப் எப்படி போகுதுன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ தான் ஒரு ஃப்ரீ பேர்டாக நான் உணர்றேன். ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன், நல்லா இருக்கேன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம லாஃப்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, சரி அதுக்கப்புறம் எந்த பையனையும் பிடிக்கலையான்னு சொல்லி கேட்டால், அதுலேருந்து வெளில வர்றது கஷ்டம் தானே, இன்னொருத்தவங்களை அதுக்கு ரீப்ளேஸ் பண்ணுறது கஷ்டம் தானேன்னு சொல்லி லாஃப்ட் கேட்குறாங்க. அதுக்கு பிளாய், அப்பெல்லாம் சொல்ல முடியாது மேம். பாருங்கள், கடலில் இல்லாத மீனா எத்தனையோ மீன் இருக்குது. அதில் நம்ம தூண்டில் போட்டு நமக்கு பிடிச்ச மீனை பிடிச்சிக்க வேண்டியதாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு லாஃப்ட் சிரிச்சுக்கிட்டே ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. அப்புறம் ஏன் மேடம் சிங்கிளாக இருக்கீங்கன்னு சொல்லி அப்படியே டக்குன்னு தலையை தொங்க போட்டுக்கிறாங்க. இதுக்கான அர்த்தம் என்னென்னா, நமக்கு பிடிச்சவங்க நம்மளை வெறுக்கலாம், துரத்தலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் நமக்கு பிடிச்சவங்க தான், அதை என்றைக்குமே மாற்ற முடியாதுங்கிற மாதிரி லாஃப்ட் இதை சொல்கிறாங்க. ஸோ இப்போ ரொம்ப லேட் ஆகிடுச்சி, நீ கிளம்புமா, நான் இதுக்கப்புறம் பார்த்துக்கிறேன், என் கூட சேர்ந்து குடிச்சதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லி பிளாயை அனுப்பி வைக்க பார்க்குறாங்க. பிளாயும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தட்டு மாதிரி எழுந்திருக்குது. போகிற பிளாயை கூப்பிட்டு நிறுத்தி எனக்கு ஒரு ஹெல்ப்புமான்னு சொல்கிறாங்க. மார்னிங் நான் எழுந்து வர கொஞ்சம் லேட் ஆகும், ஸோ ஷெட்யூல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு வச்சுக்கோ, அது வரைக்கும் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதாங்கிற மாதிரி இவங்களும் சொல்லிடுறாங்க. பிளாயும் ஓகேன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா யார் ரொம்ப சோகமாக வீட்டுக்கு போகிறாங்க. போகும்போதே அங்கே உள்ள மெய்டு என்ன பண்ணுறாங்கன்னா, லேம்ப்பு அவங்களுடைய மெயின் ஹவுஸில் தூங்க போயிட்டதாகவும், உங்கள் அம்மா உள்ளே வந்திருக்காங்க, அவங்கள்ட்ட நான் இதை சொல்லி சமாளித்து வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு வரும்போதே யார் நான் பார்த்துக்கிறேன் நீ போன்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. உள்ளே போனதுமே அவங்க அம்மா ஆரம்பிச்சிருச்சு, என்ன தைரியம் உனக்கு, டிவோர்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வந்திருக்க, ஹவு டேர் யூ, ஒழுங்காக போயிட்டு லேம்போட ஃபேமிலிக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி மன்னிப்பு கேட்டு அவங்கள நீ இப்போ கம்ஃபர்டபுளாக பண்ணுற, இல்லை அவ்வளோதான். நான் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க, இது என்னோடய ஆர்டர் டி, உன் ஆர்டரை நீ வாங்கிட்டே வச்சுக்கிடிங்கிற மாதிரி யார் சொல்லுது. நீ அந்த பொண்ணுகிட்ட போகணுன்னு தானே நினைக்கிற, அவகிட்ட திரும்பி போயிட்டா உனக்கு எல்லாம் கிடச்சிருமா, அதுதானே அவ தானே அப்படின்னு சொல்லி கேட்டா, ஆமாம் நான் அவள் கூட போகணுன்னு தான் நினைக்கிறேன், இப்போ அதுக்கு என்ன, அதெல்லாம் இல்லை, நீ லேம்புக்கிட்ட தான் போகணும், சொன்னால் கீழன்னு சொல்லிட்டு கையெல்லாம் பிடிச்சி ஒரு மாதிரி அடிக்கிற மாதிரிலாம் அவங்க அம்மா போகிறாங்க. கையை விடுங்கம்மா, நானும் ஒரு பொண்ணு தானே, நான் என்ன ரோபோட்டா, என்னை ஏன் இப்படி கண்ட்ரோல் பண்ணிட்டே தெரியுறீங்க, இன்றைக்கி இல்லை நேற்றுக்கு இல்லை, நான் பிறந்ததுலேருந்து என்னை கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. என்னைக்காவது ஒரு நாள் அம்மாவாக நடந்திருக்கீங்களா, என்னை என் இஷ்டத்துக்கு எதையாவது சூஸ் பண்ண விட்டுருக்கீங்களான்னு சொல்லி கேட்டு உங்களுக்கு பொண்ணாக இருக்க எனக்கு விருப்பமே இல்லைன்னு கற்றுனதும் என்னடி சொன்னாலும் ஓஞ்சி ஒரே அறை விட்டுருவாங்க, அரைஞ்சிருவாங்களே தவிர அதுக்கப்புறமும் நம்ம கான்வர்சேஷன் போயிட்டு தான் இருக்குது. அவங்க அம்மாவால் இதை தாங்கிக்க முடியல. எக்ஸாக்ட்லி எங்கள் அம்மாவோட மைண்ட் செட்டும் பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான். அவங்க சொல்கிறத நம்ம கேட்டு நடக்கணும், நமக்குன்னு ஒரு டிசிஷனோ எதுவுமே இருக்கக்கூடாது, எல்லாமே அவங்க இஷ்டத்துக்கு தான் நடக்கணும். இதே மாதிரி என் ஆள் விஷயத்தில் எங்கள் அம்மாவும் எனக்கும் பயங்கர சண்டை வந்திருக்கு. இதே அளவுக்கு கத்திருந்துருக்கோம். இது ஏன் இந்த அளவுக்கு நடந்துச்சுன்னு சொல்லி இப்போ அவங்க அம்மா பயங்கரமாக கத்துறாங்க. ஏன் இப்படி நடந்துச்சா, ஏன் இப்படி நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியலையான்னு சொல்லிட்டு இவங்களும் கத்துறாங்க. அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, சின்ன வயசுலேருந்து நீ பிறந்ததுலேருந்து இது வரைக்கும் என்னை எதிர்த்து பேசினதே கிடையாது, என்கிட்ட ஆர்கியூ பண்ணதே கிடையாது, ஆனால் இப்போ பாரு எவ்வளோ மோசமான ஒரு பொண்ணா நீ மாறிட்ட, சொல்லு இது நீ தானா, அந்த பொண்ணுக்காகவான்னு பிடிச்சி உழுக்குனதும் இது பியூருக்காக இல்லை எனக்காக,
என்னோட டிசிஷனை இனிமேல் நான் தான் எடுக்கணும். இவ்வளோ நாள் நான் எப்படி இருந்தனோ அந்த மாதிரி இனிமேல் நான் இருக்க மாட்டேன். இனிமேல் என் லைஃப்பில் நான் சூஸ் பண்ணுறது தான் நடக்கும். அது மட்டும்தான் நடக்கும். மற்றவங்களாம் கிளம்புங்க, இருங்க, இல்லாட்டி போங்கங்கிற மாதிரி யார் பயங்கரமாக அவங்க மனசில் இத்தனை வருஷமாக ஒழிச்சு வச்சுருந்த கோவத்தெல்லாம் அப்படியே கொட்டி தீர்த்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறாங்க. இவங்க நின்றுக்கிட்டு யாருன்னு நின்றுக்கிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. அவங்க அம்மாவால் இதை தாங்கவே முடியல. ஏன்னா இத்தனை வருஷம் நம்ம பேச்சே கேட்டுக்கிட்டு இருந்தவ திடீர்னு இப்படி கேட்க மாட்டேங்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு. இதோட இந்த பாட்டு முடிஞ்சு நெக்ஸ்ட் பார்ட்டில் மறுபடியும் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.